அதாவது மொழி பிரச்சனையை மையப்படுத்தி மத்திய அரசு அழுத்தம் கொடுத்தால் தமிழ்நாட்டில் பல புதிய பிரச்சனைகள் உருவாகும். இது அண்ணா காலத்திலிருந்து பெரிய போராட்டமாக உருவெடுக்கப்பட்டு ஜவஹர்லால் நேருவால் பார்லிமெண்ட்டில் கொடுக்கப்பட்ட உறுதிமொழியின் அடிப்படையில் இருமொழி கொள்கை தான் தமிழகத்தினுடைய உயிர்நாடி. விருப்பப்படுவர்கள் வேறு மாற்று மொழியை வேறு மொழியை மூன்றாவது மொழியாக நாலாவது மொழியை படித்துக் கொள்ளலாம். இதில் மாற்று கருத்தை மத்திய அரசு திணித்தால் தமிழ்நாட்டில் அனைத்து கட்சியும் எதிர்க்கும், திராவிட கட்சிகள் எதிர்க்கும். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பொதுச்செயலர் எடப்பாடியார் தெளிவான அறிக்கை விட்டிருக்கின்றார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து புரட்சித் தலைவர் அம்மாவுடைய காலத்திலிருந்து இன்றைய பொதுச்செயலர் எடப்பாடியார் காலம் வரை எங்களுடைய கொள்கை இருமொழி கொள்கை தான். தேவைப்படுகிறவர்கள் மூன்றாவது மொழியை படிக்கலாம். திணிப்பு என்பது இருக்கக்கூடாது. சார் வழக்கத்தில் இருக்கிறது ஏன் பழக்கத்தில் இருக்கிறது ஏன் மாற்றணும்? எப்போ எப்படி இருக்கோ அதுபடி போயிட்டே இருக்குன்னு தானே. தேவையில்லாமல் ஒரு மொழி பிரச்சனையில் தலையிடக்கூடாது. மக்களுடைய மொழி பிரச்சனையில் தலையிட்டால் அங்கே பிரச்சனைகள் உருவாகும். அதை மத்திய அரசு அழுத்தம் கொடுத்துவது தேவையில்லாத பிரச்சனைகளை தமிழகத்தில் உருவாக்குவதற்கு அடித்தளம் அமைக்கும். எந்த கட்சி வளர்ந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் திமுகவுக்கும் தனிப்பெரும்பான்மை கிராமப்புறங்களில் இருக்கு. அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கின்ற தகுதி திமுகவுக்கு உண்டு. திமுகவை எதிர்க்கின்ற தகுதியோ திமுகவை வீழ்த்துகின்ற தகுதியோ அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் உண்டு. அண்ணா திமுக பொதுச்செயலர் எடப்பாடி உண்டு. மற்ற கட்சிகள் வரலாம். அதனுடைய வரலாறுகளை, வாழ்க்கை நெறிமுறைகளை, அவருடைய வளர்ச்சிகளை சில தேர்தல்கள் சந்தித்த பின்பு தான் தெரியும். இல்லை அதெல்லாம் முட்டுப்பிள்ளையாச்சு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது நான் அவரை ஒன்றும் குறை சொல்லுங்க. அவரை பற்றிலாம் ஒன்றும் சொல்ல. பொதுவான சில பிரச்சனை பேசுங்க. அது முடிஞ்சு போன பிரச்சனை பேசிக்க முடிஞ்சு வச்சு. பாராளுமன்ற மறுசீரமைப்பு விஷயத்தில் மூணு அசம்பிளி செக்மெண்ட்டுக்கு ஒரு எம்பி வேணுங்கிற மாதிரி கேட்குறாங்க. பொதுச்செயலர் எங்களுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற பொதுச்செயலர் எடப்பாடியார் தெளிவாக சொல்லியிருக்காருல்ல, பார்லிமெண்ட்டுடைய எண்ணிக்கை கூட்டித்தான் வரணும். அதைத்தான் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள், அதிமுக ஏற்றுக்கொள்ளும். குறைக்கிற மாதிரி இருந்தால் அதை கடுமையாக அதிமுக எதிர்க்கும். அதை பொதுச்செயலர் சொல்லியிருக்காரு. நாங்கள் எதிர்கொண்டு தானே இருக்கோம். வழக்கு தானே வந்திருக்கு, தீர்ப்பு வந்திருக்கு. இதெல்லாம் கோர்ட்டில் இருக்குது, சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது. நான் சொல்லக்கூடாது. இல்லை வேறு ஏதாவது இப்போ உள்ள இதை கேளுங்க. இது நடந்து போய் 4 வருஷம் ஆச்சு. என்ன சார்? ஆமாம், நிலைப்பாடு தமிழ்நாட்டுக்கு அதிக நிதியை கொடுக்கணும். இல்லை நிதியை கொடுக்கணும். அதில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியுடைய அறிக்கையிலேயே அதை தெரிவிச்சிருக்காரு. நீங்கள் அதிமுக அதை வலியுறுத்தும். தமிழகம் எல்லா மாநிலங்களுக்கும் கொடுக்கின்ற சம அளவை தமிழ்நாட்டுக்கும் மத்திய அரசு ஒதுக்க வேண்டும். அதிலே அதிமுக நிலைப்பாடு ஒரே நிலைப்பாடு. அரசியல் ரீதியாக நடக்கின்ற சண்டை தான். அதுக்காக நிதியை கொடுப்பதில் சண்டை போட்டால் வாங்க முடியும்? இங்கேருந்து ஜிஎஸ்டி வரி போகுது, அவர்கள் வரியை வாங்குறாங்க, அதை திருப்பி கொடுக்கணும்ல. மத்திய அரசு மாநில அரசு கேட்கக்கூடிய நிதியை அவங்க கொடுக்கணும். அதுதான் வழக்கம். அப்போ தான் நல்ல திட்டங்களை செயல்படுத்த முடியும். அது நான் ரைடு நடந்திருக்கு. இனிமேல் தான் தெரியும் என்ன நடந்திருக்குன்னு. ரைடு ஒன்றும் புதுசாக நடக்கலையே. தமிழ்நாட்டில் இப்போ திமுக ஆட்சி வந்ததுலேருந்து ரைடு நடந்துட்டு தான் இருக்குது. ரைடு நடக்குது, போகுது, வருது, அது மாதிரி நிற்கிது. பிறகு தலைமைச் செயலகத்தில் நடக்கும்போது நீங்கள் எப்போயும் அவர் எதிர்கட்சியில் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒன்று சொல்லுவார், ஆளுங்கட்சியான உடனே ஒன்று சொல்லுவார். இன்றைக்கி ஒரு ஆளுங்கட்சி ஆளுகின்ற கட்சியில் அவர் இருக்கிற காரணத்தால் பழசெல்லாம் அவர் மறந்துட்டார். பழசாக இருக்கும்போது ஏதாவது ஒன்று எங்களுக்கு ஒரு பிரச்சனை, அதிமுக ஒரு பிரச்சனை சொன்னால் அதை அவர் பெருசாக பெருசுபடுத்துவார். திமுகவுக்கு ஒரு பிரச்சனை சொன்னால் அதை கண்டுக்கிறாமல் போயிட்டு இருப்பார். அது அவருடைய நிலைப்பாடு. பல காலகட்டங்களில் நீங்கள் நோட்டோட போடக்கூடிய பிரச்சனைகளை விமர்சனம் பண்ணியிருக்கீங்க. இப்போ பாஜக தமிழகத்தில் வளர்ந்துருக்கா எப்படி பாருங்க? அதாவது எந்த கட்சி வளர்ந்துருக்கு, எந்த கட்சி இறங்கியிருக்குங்கிறதுலாம் தேர்தலில் தான் தெரியும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்குன்னு தமிழ்நாடு முழுக்க தமிழர்கள் வாழுகின்ற பகுதியெல்லாம் கிளைக்கழகங்கள், கரவேட்டி கட்டிய கட்சிக்காரர்கள், பொதுமக்கள் மத்தியிலே ஏகோபோக ஆதரவு இருக்கிறது. இன்றைக்கு திமுக ஆட்சி மீது உள்ள வெறுப்பு அதிமுக மீது வெளிப்படைத்தன்மையாக ஆதரவு கொடுக்கிறார்கள். ஆகவே மற்ற கட்சிகளை பற்றி பேச வேண்டியது. கூட்டணியை பற்றியோ
யாரோட கூட்டணி என்பதை பற்றி அந்த முடிவுகளை பொதுச்செயலாளர் எடப்பாடி எடுப்பார். பாஜக தலைவர் வந்து அண்ணாமலை